வணக்கம். தமிழிலே மற்றொரு சொல் இருக்கின்றது, காலன் என்று. காலன் என்றால் பல பேருக்கு தெரியாது, யமன் என்று பொருள். யமன், தி கிங் ஆஃப் டெத். ஸோ அந்த காலன், யமனுக்கு ஏன் காலன் என்ற பெயர் வந்தது? ஏனென்றால் காலம் என்பது ஒரு வார்த்தை இருக்கின்றது அல்லவா? காலம் என்பது நேரம். காலம் என்பது என்ன? இந்த குரோனாலஜிக்கல் டைம் அல்லது சைக்கலாஜிக்கல் டைம் என்று சொல்வார்கள். குரோனாலஜிக்கல் டைம் என்று சொல்லப்படுவது நாம் கடிகாரத்திலே பார்க்கின்ற நிமிடங்கள், நொடிகள், மணிகள் என்று. அதே சைக்கலாஜிக்கல் டைம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் கடந்த காலம், எதிர்காலம். இதுதான் சைக்கலாஜிக்கல் டைம். நாம் பேசுவது சைக்கலாஜிக்கல் டைம், அதை பற்றித்தான். இந்த சைக்கலாஜிக்கல் டைம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், நாம் கடந்த கால நினைவுகளிலிருந்து நினைவுகளை வரவழைத்து பேசுகின்றோம் அல்லவா? அல்லது எதிர்காலத்தில் என்ன நடக்க வேண்டும், என்ன நடக்கக்கூடும் என்று கற்பனையாக விஷயங்களை இழுத்து போட்டு பேசுகின்றோம் அல்லவா? இதுதான் காலத்தை குறிக்கின்றது. மனிதனாகிய நாம் எல்லோருமே ஒன்று கடந்த காலத்தில் இருப்போம் அல்லது எதிர்காலத்தில் இருப்போம். இதுதான் நம்முடைய பழக்கம். இது தவிர்க்கவே முடியாது. ஒரு இரு நண்பர்களை அழைத்து, நீங்கள் கடந்த காலத்தையும் பேசாதீர்கள், எதிர்காலத்தையும் பற்றி பேசாதீர்கள், நீங்கள் ஒரு 2 நிமிடம் நிகழ்காலத்தில் பேசுங்கள் என்று சொன்னால் இருவராலும் பேசவே முடியாது. ஏன்னால் நிகழ்காலத்தில் பேசி நமக்கு பழக்கமே இல்லை. கடந்த கால நிகழ்ச்சிகள் தான் பேசுவோம், நடந்து முடிந்தவற்றை பற்றி ஆராய்ச்சி செய்வோம், அல்லது எதிர்காலத்திலே இவ்வாறு நடக்கலாம், இவ்வாறு நடக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பனை செய்யும். ஸோ இவ்வாறு இதைத்தான் ஞானிகள் சுட்டி காட்டுகின்றார்கள். காலன் என்ற பெயர், காலம் என்பதற்கு நீங்கள் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் இருப்பதனால் உங்கள் மனம் வலிமை பெறுகின்றது. உங்கள் மனதை உங்களால் அழித்தொழிக்க முடியாது, உங்கள் மனதை தவிர்க்க முடியாது, உங்கள் மனதை நாசம் செய்ய முடியாது. ஏனெனில் அவை வலிமை பெறுகின்றன இந்த ரீகாலிங் மூலமாக, கற்பனையின் மூலமாக, இமேஜினேஷன். எனவே தான் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், நீங்கள் எப்பொழுது காலத்தினுடைய பிடியில் இருக்கின்றீர்களோ, கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ இருந்தால் என்னவாகும் என்றால், நீங்கள் மனதினுடைய பிடிக்கு உட்பட்டு இருப்பீர்கள். மனதினுடைய பிடிக்கு உட்பட்டு நாம் இருந்தோமானால் நமக்கு மனதிலிருந்து நிம்மதி கிடைக்காது வாழ்க்கையிலே. 1, 2 நாம் முக்தி பெறுவதற்கு அந்த மனம் என்பது தடையாக இருக்கும். அதனால் தான் அதை காலன் என்று சொன்னார்கள். ஹிந்தியிலும் இந்த வார்த்தை உண்டு, கால் என்று.